அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6th தமிழ் ஓல்டு புக்கு இயல் 2 இலக்கணம் முழுமையாக பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின் டோட்டலாக ஒரு 17 கொஷின் இருக்குது. நம்ம சிலபஸ் வைஸும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தமிழுக்கு ஆல்ரெடி 17 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓல்டு புக்கு இலக்கணம் இயல் வைஸ் அப்லோட் பண்ணுவோம். இது 2வது வீடியோ. இதுக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓல்டு புக்கு தமிழ் இலக்கணம் 6th to 10th அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஓல்டு புக்குன்றவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ புக்குக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது 17 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிளேலிஸ்ட் இருக்குது. நியூ புக்கும் இலக்கணம் இயல் வைஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதை அப்லோட் பண்ணும்போது அதுக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி நீங்கள் பார்க்காத வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்றது அதில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 30, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஸோ தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் 30, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? ஸோ கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. திடீர்னு நமக்கு குழப்பமாக இருக்கும். அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 30. குறில் நெடில் எழுத்துக்கள் சிலபஸில் இருக்குது. குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு குறில் எழுத்துக்கள் அதாவது குறுகி உழைக்கும். அதான் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் நீண்டு உழைக்கும். ஆ, இ, உ, ஏ, ஓ. குறில் எழுத்து எத்தனை? குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து எத்தனை? 7. 6th ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் விட்டுறாதீங்க. ரொம்ப கவனமாக படிங்க. பேசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. குறில் எழுத்துக்கள் 5ம் மெய் எழுத்துக்களுடன் சேரும்போது டேஸ் எழுத்துக்கள் உண்டாகின்றன. உயிர் மெய் குறில். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள். கடல் அதாவது கா, இக்கு ப்ளஸ் ஆ கா. கிளி, இக்கு ப்ளஸ் இ, அதாவது மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்தது உயிர்மெய் குறில். இது கடல், கிளி, குரங்கு, சென்னை, சொல். இப்போ குரங்கில் இருக்கக்கூடிய கூ பார்த்திங்கன்னா இக்கு ப்ளஸ்ஸு ஊ, கூ, உயிர்மெய் குறில். இப்போ நெடில் எழுத்துக்கள் யாவை? நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7, நீண்டு உழைக்கும். ஆ, இ, ஏ, ஐ, ஓ, ஔ. நெடில் எழுத்துக்கள் 7ம் மெய் எழுத்துக்களுடன் சேரும்போது டேஸ் எழுத்துக்கள் உண்டாகின்றன. ஆன்சர் உயிர்மெய் நெடில். எடுத்துக்காட்டு பாருங்கள். காளை, கீற்று, கூடல், கேள்வி, கை, கோவில், கௌதாரி. காலையில் இருக்கக்கூடிய அந்த கா அதாவது இக்கு ப்ளஸ் ஆ, இக்கு ப்ளஸ் ஆ, கா. அப்போ உயிர் மெய் நெடில் நீண்டு உழைக்குது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது. உயிரெழுத்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்து இக்கு ப்ளஸ் ஆ, கா. கி, இக்கு ப்ளஸ் இ, கி. ஸோ நெக்ஸ்ட் 7வது கொஷின், பின்வரும் சொற்களை பிழையின்றி எழுதுக. 12 சரியானது பார்த்திங்கன்னா 12. இதெல்லாம் தனி டாப்பிக்கே இருக்குது. சொற்களை பிழையின்றி எழுதுதல் அப்படின்னு தலைப்பே கொடுத்துருக்காங்க. 12 12, 40 இந்த 40, 50
50. எழுத்துக்களும் உறவும். தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்களை டேஸ் என்பர். ஆன்சர் வந்து உடல்நிலை மெய் மயக்கம். தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்களை உடல்நிலை மெய் மயக்கம் என்பர். தன் எழுத்துக்களுடன் மட்டும் சேரும் மெய் எழுத்துக்கள் எவை? பாருங்கள், 4 எழுத்து வந்திருக்கு. இக்கு, இச்சு, இத்து, இப்பு. அதற்கான எடுத்துக்காட்டு வந்து பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம். ஸோ தன் எழுத்துக்களுடன் மட்டும் சேரும் மெய் எழுத்துக்கள் வந்து எத்தனை எழுத்து? 4 எழுத்து. இக்கு, இச்சு, இத்து, இப்பு. எடுத்துக்காட்டு வந்து பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம். தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்களை டேஸ் என்பர். அது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். தன் எழுத்துடன் மட்டும் சேர்ந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம். தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்களை வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் என்பர். தன் எழுத்துடன் சேர்ந்து வராத மற்றும் பிற எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் மெய்யெழுத்துக்கள் எவை? இரு, இல்லு. ஸோ எடுத்துக்காட்டு சார்பு வாழ்க்கை. இது பார்த்திங்கன்னா வேற்றுநிலை மெய் மயக்கம். ஸோ வேற்றுநிலை மெய் மயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா சார்பு வாழ்க்கை. எழுத்து வந்து இரு, இல்லு. தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள். ஸோ ரெண்டு கூடமே சேர்ந்து வரும். இரு, இன்னு. எடுத்துக்காட்டு குற்றம், மேற்கு, அன்னம், அன்பு. தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் வந்து இரு, இன்னு. எடுத்துக்காட்டு குற்றம், மேற்கு, அன்னம், அன்பு. ஸோ பாருங்கள், இதிலே 3 வெரைட்டி வந்து இருக்குது. தன் எழுத்துடன் மட்டும் அப்படின்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு. பிற எழுத்து அப்படின்னா இரு, இல்லு. ஸோ இரண்டும் அப்படின்னா இரு, இன்னு. கோடிட்ட இடத்தில் உரிய சொல்லை எடுத்து எழுதுக. நியூ சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தில் உரிய சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு ஒரு தலைப்பே வந்திருக்கு. மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம். ஸோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். வீரம், தோல், தந்தம். ஆன்சர் வந்து தந்தம். உலகம் வெப்பமடைய காரணம். ஸோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். வண்டிகளின் புகை, எரிமலை குழம்பு, வெயில். ஆன்சர் வந்து வண்டிகளின் புகை. உலகம் வெப்பமடைய காரணம் வண்டிகளின் புகை. ஆறுகள் மாசு அடைய காரணம். ஆப்ஷன் பாருங்கள். தொழிற்சாலை கழிவு, மழையின்மை, மணல் அள்ளுதல். ஆன்சர் வந்து தொழிற்சாலை கழிவு. ஆறுகள் மாசு அடைய காரணம் வந்து தொழிற்சாலை கழிவு. மழை குறைய காரணம். ஆப்ஷன் பாருங்கள். காடுகள் அழிப்பு, மண் அரிப்பு, மரம் வளர்த்தல். ஆன்சர் வந்து காடுகள் அழிப்பு. மழை குறைய காரணம் வந்து காடுகள் அழிப்பு. அகரவரிசைப்படுத்துக. இது பார்த்திங்கன்னா இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது 4 கொஷின், ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் மினிமம் 3-4 கொஷின் வந்து இருக்குது. ஸோ இயல் 1ல் வந்து சாவரிசை வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். இதில் வந்து காவரிசை வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. கொன்றைவேந்தன், கெண்டை மீன், கண், கிரீன், கிள்ளை, கையடக்கம், காடை, கேழ்வரகு, கூட்டம், குழந்தை, கோப்பெருந்தேவி. ஸோ இது காவரிசையில் பாருங்கள். கண், காடை, கிள்ளை, கிரீன், குழந்தை, கூட்டம், கெண்டை மீன், கேழ்வரகு, கொன்றைவேந்தன், கோப்பெருந்தேவி. காவரிசை ஆர்டர் பாருங்கள். க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கோ, கோ. அந்த வரிசையில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.